புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 346. அழகின் உணர்வு ஒலியில் வெளிப்பட்டது. அற்புதமான பார்வையின் புருவத்தை சுற்றி ஒளி மிதந்தது. அவளுடைய உதடுகளில் அழியாதவரின் மகிழ்ச்சி வடிவம் பெற்றது. ஓ வலிமையான முன்னோடியே, உன் அழுகையை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவன் இறங்கி வந்து இரும்புச் சட்டத்தை உடைப்பான். தனிமையான ஆவியின் சக்தியால் இயற்கையின் அழிவை மாற்றுவான். உலகைக் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வரம்பற்ற மனம் தெய்வங்களின் உணர்ச்சிகளால் அசைக்கப்படும். ஒரு இனிமையான மற்றும் வன்முறையான இதயம் வரும். எல்லா வலிமைகளும் மகத்துவங்களும் அவளில் சேரும். அழகு பூமியில் வானத்தில் நடக்கும். மகிழ்ச்சி அவளுடைய தலைமுடியின் மேக வலையில் தூங்கும். அவளுடைய உடலில் அவரது வீட்டு மரத்தைப் போல அழியாத அன்பு அவரது புகழ்பெற்ற இறக்கைகளை அடிக்கும். துக்கமற்ற விஷயங்களின் இசை அவளுடைய அழகை நெய்யும். பரிபூரணத்தின் வீணைகள் அவளுடைய குரலை இசைக்கும். சொர்க்கத்தின் நீரோடைகள் அவளுடைய சிரிப்பில் முணுமுணுக்கும். அவளுடைய உதடுகள் கடவுளின் தேன்கூடுகளாக இருக்கும். அவளுடைய கால்கள் அவரது மகிழ்ச்சியின் தங்க ஜாடிகளாக இருக்கும். அவளுடைய மார்பகங்கள் சொர்க்கத்தின் பேரானந்த மலர்களாக இருக்கும். அவள் குரலற்ற மார்பில் ஞானத்தை தாங்குவாள். வலிமை ஒரு வெற்றியாளரின் வாள் போல அவளுடன் இருக்கும். அவளுடைய கண்களிலிருந்து நித்தியத்தின் பேரானந்தம் பார்க்கும். மரணத்தின் மகத்தான நேரத்தில் ஒரு விதை விதைக்கப்படும். சொர்க்கத்தின் ஒரு கிளை மனித மண்ணுக்கு இடமாற்றம் செய்யப்படும். இயற்கை அவளுடைய மரணப்படியை மீறு. விதி மாறாத விருப்பத்தால் மாற்றப்படும். முடிவில்லாத ஒளியில் ஒரு சுடர் மறைவது போல அதன் மூலத்தில் அழியாமல் அணைந்து மகிமை மறைந்து வார்த்தையை அமைதிப்படுத்தியது. ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த மகிழ்ச்சியின் எதிரொலி இணக்கம் ஏதோ தொலைதூர அமைதியை நோக்கி பயணித்தது. திரான்ஸ் காதில் தோல்வியடைந்த இசை, தொலைதூர ஒலிகளால் அழைக்கப்படும் ஒரு ஒலி, பின்வாங்கிய தாளங்களுக்கு நடுங்கும் ஒரு குரல். புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 347. எங்கும் பூமியிலிருந்து அவள் வடிவம் பின்வாங்கியது. கைவிடப்பட்ட உணர்வுக்கு அருகாமையைக் கைவிட்டு அடைய முடியாத வீட்டிற்கு எறியது. தனிமையான, புத்திசாலித்தனமான, காலியான உள்வயல்கள் கிடந்தன. அனைத்தும் நிரப்பப்படாத அளவுக்கதிகமான ஆவியிடம். அலட்சியமானது, பாழானது, பிரகாசமான அமைதியின் பாலைவனம். பின்னர் அமைதியின் தொலைதூர விளிம்பில் ஒரு கோடு நகர்ந்தது. சூடான உதடுகள் கொண்ட உணர்வுள்ள மென்மையான பூமிக்குரிய அலை. விரைவான மற்றும் பல முணுமுணுப்புள்ள புலம்பல் மற்றும் சிரிப்பு. ஒலியின் வெள்ளை கால்களில் சறுக்கி வந்தது. அமைதியின் இதயத்தின் ஆழமான மகிமை திறக்கப்பட்டது. முழுமையான அசையாத அமைதிகள் மரணக்காற்றின் சுவாசத்திற்கு சரணடைந்தன. திரான்சின் வானங்களை எல்லையின்றி கரைத்தன விழித்திருக்கும் மனதிற்கு சரிந்தன. நித்தியம் அதன் தொடர்பு கொள்ள முடியாத இமைகளை கீழே எறிந்தது. கென்னிலிருந்து தொலைவில் உள்ள அதன் தனிமைகள் மீது. தூக்கத்தின் குரலற்ற மர்மத்தின் பின்னால் பிரமாண்டமான ஓய்வு தோல்வியடைந்தது. பரந்த விடுதலை. விழும் நட்சத்திரத்திலிருந்து தப்பி ஓடிய வேகமாகச் செல்லும் விமானங்களின் ஒளியைக் கடந்து காலப்போக்கில் அதன் மனித வீட்டை நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது ஆன்மா படைக்கப்பட்ட பொருட்களின் பரந்த வணிகத்தின் வேகத்திலும் சத்தத்திலும் மீண்டும் இழுத்தது. வானத்தின் அற்புதங்களின் தேர் அக்கினி சக்கரங்களில் கடவுள்களை தாங்கும் அகலமான அடித்தளத்தில் சுடர்விட்டு ஆன்மீக வாயில்கள் வழியாகச் சென்றது. மரணக் கலவரம் அவரை அதன் நடுவில் வரவேற்றது. மீண்டும் ஒருமுறை அவர் பொருள் காட்சிகளுக்கு மத்தியில் நகர்ந்தார். உயரங்களிலிருந்து வரும் தகவல்களால் உயர்த்தப்பட்டார் மற்றும் கட்டிட மூளையின் இடைநிறுத்தங்களில் இயற்கையின் ஆழமற்ற அலையைத் தாண்டி மறைக்கப்பட்ட கரைகளுக்கு திரும்பும் எண்ணங்களால் தொட்டார். ஏயோனிக் புலத்தில் நித்திய தேடுபவர் மணிநேரங்களின் சகிப்புத்தன்மையற்ற அழுத்தத்தால் முற்றுகையிடப்பட்டார். மீண்டும் பெரிய வேகமான கால் செயல்களுக்கு வலிமையானவர். புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 348. இரவின் அறியாமைப் பெட்டகத்தின் கீழ் விழித்தெழுந்த அவர் எண்ணற்ற நட்சத்திர மக்களைக் கண்டார்.
திருப்தியடையாத வெள்ளத்தின் கேள்விகளைக் கேட்டார். வடிவத்தை உருவாக்கும், அளவிடும் மனத்துடன் உழைத்தார். மறைவான கண்ணுக்குத் தெரியாத சூரியன்களிலிருந்து அலைந்து திரிபவர். நிலையற்ற விஷயங்களின் விதியை நிறைவேற்றுபவர். எழுந்த மிருகத்தின் உருவத்தில் ஒரு கடவுள். அவர் தனது வெற்றியின் புருவத்தை சொர்க்கத்திற்கு உயர்த்தினார். ஆன்மாவின் பேரரசை நிறுவினார். பொருள் மற்றும் அதன் எல்லைக்குட்பட்ட பிரபஞ்சம். எல்லையற்ற கடல்களில் ஒரு திடமான பாறையில் உள்ளது போல. வாழ்க்கையின் இறைவன். தெளிவற்ற பூகோளத்தின் மிகக் குறைந்த துறையில் தனது வலிமையான சுற்றுகளை மீண்டும் தொடங்கினார். காண்டோ 4 இன் முடிவு. புத்தகம் 3 இன் முடிவு.